ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் இருக்கிற லிங்க்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எப்படி வந்து கெட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த 2 ஸ்டெப் வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ஆல்ரெடி வந்துட்டு நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு driver.get நான் என்ன வெப்சைட் கொடுக்கணுமோ அந்த URL வந்து இங்கே நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே ரெடி வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட டாஸ்க் என்னென்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வெப்சைட்டில் எத்தனை லிங்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் இந்த வெப்சைட் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ரெடி. ஸோ இந்த பேஜில் இருக்கிற எல்லா லிங்க்ஸுமே வந்து நான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நான் பாருங்கள் இன்ஸ்பெக்ட் கொடுக்குறேன். இப்போ லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கர் டேக்கில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது. ஓகேவா? ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆங்கர் டேக். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிங்க் எடுக்கிறேன் பாருங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கர் டேக். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோமா வந்துட்டு லொக்கேட்டர்ஸில் வந்து டேக் நேம் வச்சு நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்து எடுக்கலாம் லிங்க்ஸை. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க, ஏன்னு எடுக்கலாம். ஓகேவா? நம்ம டேக் நேம் யூஸ் பண்ணலாம் லொக்கேட்டர்ஸில். ஸோ டேக் நேம் வந்துட்டு ஏன்னு யூஸ் பண்ணி நம்ம எல்லா லிங்க்ஸும் வந்து கெட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ driver.find elements, ஏன்னா வந்துட்டு more than one element, find elements by dot. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நாம் வந்துட்டு டேக் நேம் எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ டேக் நேம் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஏ, ஆங்கர் டேக். ஸோ ஏன்னு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை நான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ மோர் தென் ஒன்னா வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட் இல்லையா? ஸோ லிஸ்ட் ஆஃப் வெப் எலமெண்ட். ஸோ நான் வந்துட்டு ஒரு நேம் வந்து கொடுக்கலாம் இதுக்கு, ஆல் லிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இம்போர்ட் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இம்போர்ட் வெப் எலமெண்ட், அதுக்கப்புறம் ஜாவா யூட்டில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? லிஸ்ட்டுக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா அந்த வெப்சைட் இருக்கிற எத்தனை லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? அதோட சைஸை வந்து நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஜஸ்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். வந்துட்டு இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் all links டாட், அதோட சைஸை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்ன சைஸோ அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே. இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எத்தனை லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும் அந்த பேஜில். ஓகேங்களா? ஸோ ரன் ஆகுது. ஸோ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள் 290. ஓகேங்களா? 290 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்து நான் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து நான் ஃபார் லூப் எடுத்துக்கிறேன். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0ல இருந்துட்டு நான் செக் பண்ணணும். ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0, i இஸ் லெஸ் தென் all links டாட் சைஸ். ஓகேங்களா? 0ல இருந்துட்டு i இஸ் லெஸ் தென் all links டாட் சைஸ். இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரணும், i ப்ளஸ் ப்ளஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு all links டாட் get index. ஓகேங்களா? get index. ஸோ இதில் வந்து i கொடுக்கணும், ஏன்னா வந்துட்டு i வேல்யூ. அதில் நான் என்ன கெட் பண்ணணும்னா வந்துட்டு get attribute கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த லிங்க்கோட ஆட்ரிபியூட் பார்த்தீங்கன்னா href. நான் அது வந்து உங்கள் வெப்சைட்லேருந்து நான் காட்டுறேன். ஸோ அது வந்து இங்கே கொடுக்கணும், href. ஓகேங்களா? இது புரியுதுங்களா? ஃபார் இன்ட் i ஈக்குவல் டு 0ல இருந்துட்டு i இஸ் லெஸ் தென் all links டாட் சைஸ் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ i 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 0th ஆட்ரிபியூட் என்ன, href, அதை வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது நான் வந்து வெப்சைட்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் வெப்சைட்டில். ஸோ ஆட்ரிபியூட் என்னங்க? ஸோ இதுதான் வந்து URL. ஸோ அந்த ஆட்ரிபியூட் என்னங்க, href. ஓகேங்களா? URL ஆட்ரிபியூட் href. ஸோ அதுதான் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன், கெட் ஆட்ரிபியூட்டில் வந்துட்டு hrefனு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன்.
ஸோ மொத்தம் வந்துட்டு 290 லிங்க்ஸ் இருந்துச்சுங்களா. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இப்போ வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அந்த வெப்சைட் வந்து வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக வந்து கெட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஸோ ரன் ஆகுது. ஸோ பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே கெட் ஆகுது. இதோட யூஆர்எல் ஏன்னா வந்து என்ன ஆட்ரிபியூட் கொடுக்குறோம், இந்த யூஆர்எலோட ஆட்ரிபியூட் ஹெச்ஆர்எஃப் இல்லைங்களா, என்ன ஆட்ரிபியூட் கொடுக்குறோங்க, அந்த யூஆர்எலோட ஆட்ரிபியூட் ஹெச்ஆர்எஃப். ஸோ அந்த யூஆர்எல் பாருங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, மொத்தம் 290 இருந்துச்சு. ஸோ இது சைஸு. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 290 யூஆர்எல்ஸும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.